Hi Chalkutis, this is Sai Sacharitra reading Vibe with Viji. Chapter 1. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஃபெய்த்தை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி தான் இது. இப்போ நம்ம ஃபெய்த் நம்ம கடவுள் மேலே வைக்கணும். ஏன்னா இந்த ஃபெய்த்து தான் ஒரு கீ மாதிரி. இட் வில் ஓப்பன் த டோர் டு ஃப்யூச்சரில் நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கடவுள் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம காட் அங்கே ஃப்யூச்சரில் இருக்கும்போது நம்ம எதுக்காக கவலைப்படணும்? ஸோ நமக்கான அந்த கஷ்டம் ஏதாவது ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே லெட் கோ பண்ணிடணும். கடவுளோட ஃபீட்டில் சரண்டர் பண்ணிவிட்டு நம்ம நம்ம டியூட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு இருக்கு இல்லையா? அதை நம்ம ப்ராப்பராக ஹாப்பியாக நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் கடவுள் என்ன பண்ணுவார், அதை பார்த்துட்ருப்பார். காட் இஸ் வாட்சிங். அப்போது காட் நமக்கு அப்போ தான் ப்ளஸ் பண்ணுவார் இல்லையா? ஸோ நம்ம ஃப்யூச்சரை பற்றி நம்ம பயந்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வேலையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் நமக்கு எனர்ஜி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதுலேருந்து விலகி வரும்போது இல்லை மற்றவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்றது ஏதாவது ஒன்று நமக்கு பிடிக்காதது ஒன்று இருக்கும் இல்லையா? இல்லை யாராவது டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், அதை நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு எனர்ஜி நிறையா வேஸ்ட் ஆகும். அதனால் நமக்கு எனர்ஜி சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். காட் நம்மளை வாட்ச் பண்ணுறதுனால அதை பார்த்து நமக்கு ஃப்யூச்சரோட டோர்ஸ் ஓப்பன் ஆகும் பெஸ்ட்டாக. ஹாய் செல்லக்குட்டீஸ், திஸ் இஸ் வைப் வித் விஜி ரீடிங் ஆர் சாய் சச்சரித்ரா. இப்போ இன்றைக்கி சாய் சச்சரித்ராவோட ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹேமந்த் பந்த் தான் சாய் சச்சரித்ரா எழுதினவர். அவர் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்ரீ கணேஷா கடவுளை கும்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் சரஸ்வதி சாமியை நல்லா எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஃப்ரீயாக அந்த ஒர்க்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி சாமியை வேண்டிக்கிறாங்க. அப்புறம் பிரம்மா விஷ்ணு மகேஷ், பிரம்மாங்கிறது கிரியேட்டர், அதே மாதிரி நம்ம விஷ்ணு அப்படிங்கிறது ப்ரொடெக்டர். மூணாவது சங்கர், அதாவது சிவபெருமான் டிஸ்ட்ராயர். அதாவது டிஸ்ட்ராயர்னால் என்ன அப்படின்னா நம்ம சின்ஸு, நம்மளோட கெட்ட பழக்கங்கள், அதெல்லாம் நமக்குள்ளே என்ன இருக்கோ அதையெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் நம்ம சிவபெருமானை கும்பிட்டோம்னா நமக்கு அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். அப்போ விஷ்ணு நம்ம எதுக்காக கும்பிட்றோம், நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாம் நம்ம லைனாக ஹேமந்த் பந்த் ஃபஸ்ட்டு கணேஷை கும்பிட்றாரு, அப்புறம் சரஸ்வதி, அப்புறம் பிரம்மா விஷ்ணு மகேஷ், இது 3 கடவுளையுமே கும்பிடும்போது இந்த 3மே தே ஆர் ஒன் வித் சாய், அதாவது சாய்பாபா. சாய்பாபா இது 3. அப்போது 3 கடவுள் ஒன்று சேர்ந்தால் தான் சாய்பாபா. அதாவது தத்தாத்ரேயர் அவதாரம். தத்தாத்ரேயர் எப்படி பிறந்தார் அப்படின்னா அனுஷியாவுக்கு பிறந்தாங்க. அனுஷியா குழந்தையே இல்லை அப்படின்ட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும்போது அப்போ 3 பேரும் சேர்ந்துட்டு நம்ம அனுஷியா டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றாங்க பூமிக்கு. அப்போது அனுஷியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேர்த்தையுமே ஒரு குழந்தையாக மாற்றி பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி சாமி 3 பேரும் இவங்க 3 ஹஸ்பண்டும்
இங்கே குழந்தையா மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எங்கள் ஹஸ்பண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் இந்த குழந்தைய வந்து நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டாக மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கும்போது 3ஐயும் ஒன்று சேர்த்தியாச்சு, இனி அதை வந்து பிரிக்க முடியாது, இந்த குழந்தைய நான் இழக்க முடியாது அப்படின்ட்டு அனுஷியா சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த குழந்தை வந்து தத்தாத்ரேயம். அந்த தத்தாத்ரேயர் வந்து 3, அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஷ் 3 பேர் செய்கிற ஒர்க்கு ஒருத்தரே செய்கிறாங்க. அதுதான் வந்து அதாவது எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு ஒன்றுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸு. இப்போ வந்து சிவன்னா அழிக்கிறது மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி க்ரியேஷன்னா எப்படி க்ரியேட் பண்ண முடியும்? எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் க்ரியேட் பண்ண முடியும். அப்போ இது 3மே தேவை அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த தத்தாத்ரேயர் அவதாரம். தத்தாத்ரேயர் அவதாரத்தோட கண்டினியூவேஷன் அதுதான் வந்து நம்ம சாய்பாபா. ஸோ சாய்பாபா தான் வந்து தத்தாத்ரேயரோட தத்தாத்ரேயர் அவதாரம் வந்து சாய்பாபா அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஸோ நம்ம எந்த நம்பினாலும் அது 100% நம்ம உறுதியாக நம்ம நம்பணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரூட் இருக்கும் இல்லையா? ஸோ முழுமையாக நம்பணுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். இங்கே 1910 பார்த்தீங்கன்னா ஹேமந்த் பந்த் வந்து ஷிரடிக்கு போகிறார். அப்போ வந்து மஸ்ஜித்தில் வந்து பாபா வந்து மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு அவர் ரெடியாக இருக்கார். எதுக்கு? இந்த ஹேண்ட்மில் வச்சுட்டு இந்த வீட்டை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஹேண்ட்மில்லோட பிக் இருக்கு இல்லையா, அதையை வந்து வச்சு நல்லா அரைக்கிறார். அவர் வந்து அந்த வீட்டை கொஞ்சம் அந்த ஓட்டைக்குள்ளே போட்டு அப்படியே வந்து அந்த ஹேண்ட்மில்லில் வந்து அரைச்சிட்ருக்கிறார். அவர் அந்த கஃப்னி போட்டிருப்பார் இல்லையா, அந்த கஃப்னியில் வந்து அவர் கையை அப்படி தூக்கி விட்டுட்டு அந்த வீட்டை வந்து அரைக்கிறார். அப்போது அதை அரைக்கிற அழகை பார்த்துட்டு இந்த லேடிஸ் எல்லாம் வெளியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து பாபா எதுக்கு இந்த வீட்டை வந்து அரைக்கிறாரு, ஆனால் அரைக்கிற அழகு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபா வந்து வீட்டை அரைக்கும்போது அந்த ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிட்டே வந்து அவங்களோட பாபா கிட்ட இருந்து அந்த பெக்கை அப்படி ஃபோர்ஸாக வந்து அந்த பெக்கை வந்து இவங்க கையில் வாங்கி இவங்க அரைக்க ஆரம்பிச்சிட்றாங்க இந்த லேடிஸ் எல்லாம். அப்போது எல்லா லேடிஸும் இப்படி அரைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, மாவெல்லாம் அரைஞ்சு கீழே விழுகுது இல்லையா. அப்போது நிறைய மாவு கலெக்ட் ஆனோம்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, பாபா இது எதுக்கு அரைக்கிறாரு, பாபாவே வந்து எல்லாத்துக்கிட்டையும் பெக் பண்ணி தான் அவர் சாப்பிட்றாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து வீடு இல்லை, குழந்தைங்க இல்லை, அப்புறம் எதுக்கு வந்து அவருக்கு இந்த மாவு எதுக்கு இவ்வளோ அரைக்கிறாருன்னு தெரியல, இதெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணி இந்த லேடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறாரு. அதையே பார்த்தோம்னா பாபாவுக்கு வந்து ஒரே கோபம் வந்துருச்சு. இது யார், உங்கள் அப்பா வீட்டு சொத்தா இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இது வந்து உங்களோடதா, இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு பாபாவுக்கு ஒரே கோபம் வந்து இதை முதல்ல கொண்டு போய் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் போட்டுவாங்க, போங்க இந்த ஷிரிடியோட அவுட்ஸ்கர்ட்டில் போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாபா இவ்வளோ கோவப்பட்டது இல்லையே, சரி நம்ம பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாவை கொண்டு போய் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் போட்டு வராங்க. அப்போது வந்து என்ன ஆகுது, அப்போ வந்து காலரா வந்து அந்த டைமில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஷிரிடியில். அப்போது இந்த ஷிரிடியில் இந்த காலரா இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்போது பாபா வந்து என்ன மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பாபா வந்து பாபாவோட டிவோட்டீஸை பாபாவை தானே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காலரா தான் இந்த வீட் மாதிரி அந்த வீட்டை வந்து அந்த மிஷினில் அந்த ஹேண்ட் மில்லில் போட்டு அரைக்க அங்கே சுற்றியில் இருக்கிற இந்த எபிடமிக்கு காலரா எபிடமிக்கு பரவி இருந்தது இல்லையா,
அதை வந்து அப்படியே இந்த ஷிரடியிலிருந்து வெளியே துரத்துறாரு. இதை அரைக்க அது அப்படியே அரைஞ்சு அதை அப்படியே அந்த ஷிரடியை விட்டு அப்படியே போகிற மாதிரி ஒரு கருத்து. அப்போது பாபா என்ன பண்ணுறாரு, அதை அரைக்க இந்த காலரா எல்லாம் போயிடுது. இவங்க கொண்டு போய் அந்த ஸ்கர்ட்டில் அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து அப்படியே அந்த பவுடரை எல்லாம் தூவணும். கம்ப்ளீட்டாக அந்த டைம் வந்து சப்சைட் ஆயிடுது இந்த காலரா. ஸோ இந்த ஹேமந்த் பந்த் வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஷிரடி போய் மஸ்ஜித்தில் பாபாவை பார்க்கும்போது இந்த சம்பவத்தை பார்த்தோம்னா, இவர் வந்து இந்த காலராக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் தெரியலையே. ஆனால் இவர் வீட்டை போட்டு மிஷினில் ஹேண்ட் மில்லில் வந்து அரைக்கிறாரு. அதை கொண்டு போய் தூணுமுன்னா இந்த காலராலாம் பறந்து போயிடுச்சு அந்த இடத்த விட்டு. ஸோ பாபா வந்து ஒவ்வொரு டெக்னிக் வச்சுருக்கிறாரு. அதாவது இந்த மருந்து வந்து இதுக்கு தான் அப்படின்ட்டு கிடையாது. அவர் கொடுக்குற மருந்து அவர் மற்றவங்க சாப்பிட்டாங்கன்னா அது சரியாயிடும். ஏன்னா அது பாபா கொடுக்குறாரு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அது வந்து ஃபெய்த் வைக்கணும். ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது மாதிரி கடவுளே வந்து அது செய்யும்போது, கடவுளே வந்து இந்த ஒர்க்கு பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் என்ன, பாசிட்டிவாக தானே இருக்கும். அது மாதிரி காட் வந்து இந்த சாய்பாபா வந்து தத்தாத்ரேய அவதாரம். அப்படி இருக்கும்போது பிரம்மா விஷ்ணு மகேஷ் 3 பேருமே அவங்களோட டிவோட்டீஸ்க்காக இறங்கி வந்து இந்த அவதாரம் சாய்பாபா அவதாரம் எடுத்து நமக்கு இது பண்ணும்போது அவர் என்ன மருந்து கொடுக்குறாருங்கிறது கணக்கு கிடையாது. அவர் கொடுத்தது நம்ம சாப்பிட்றோமா, அவர் சொல்கிற வார்த்தைக்கு தான் மருந்து. இது சாப்பிடு அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அது சரியாகும். அதே சமயம் நம்ம அந்த மருந்தையே வந்து வேற ஒரு டைம் வரும்போது நம்ம அதை சாப்பிட்டோம்னா அது சரியாகாது. அதுபோல் பாபா வந்து அவரோட வேர்ட்ஸுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். அது மாதிரி இந்த சாய் சச்சரித்ராங்கிறது வந்து அவரை பற்றி டீட்டெயில் கருத்துக்களையும் நமக்கு கொடுக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு ஃபெய்த் டெவலப் ஆகும். நமக்குள்ளே ஒரு வெறுமை ஃபெய்த் இல்லாமல் இருக்கிறதுனால, ஒரு நம்பிக்கை இல்லாமல், நம்மளை மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறதுனால நமக்கு வந்து எதையுமே நம்ம வந்து ப்ராப்பராக நம்ப முடியாமல் போகுது இல்லையா. ஸோ ஃபெய்த்தை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாய் சச்சரித்ராவை படிக்கும்போது நமக்கு வந்து தெரியும், நம்மளும் வந்து காட் மாதிரி தான், காடோட பார்ட் தானே. எல்லாத்துலேயுமே வந்து காட் இருக்கிறாரு. காட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கிறார் இல்லையா. ஸோ நமக்கு வந்து அது எந்த லிவிங் பீயிங்ஸ் பார்த்தோம்னாலும் சரி, இல்லை லிவிங் பீயிங்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே காடு. ஏன்னா காடு கிரியேட்டட் திங்ஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சில வேர்ல்ட்லி திங்ஸ்னால் நம்ம என்ன ஆகிறோம், நமக்கு அந்த ஃபெய்த் லாஸ் ஆயிடுது. நம்ம ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு பேடாக இருக்கிறனால நமக்கு அந்த ஃபெய்த் போயிடுது இல்லையா. ஸோ அந்த ஃபெய்த் போனனால நமக்கு வந்து ஒரு கமோஷனாக இருக்கும், நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மாட்டோம், நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம். ஸோ இது எல்லாம் போக்குறதுக்கு தான் நம்ம வந்து சாய் சச்சரித்ரா ரீடிங் நம்ம பண்ணுறோம். இப்போ சாய் சச்சரித்ரா சாப்டர் 1 இதோட முடிஞ்சு. நம்ம ட்ரீம்ஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம ட்ரீம்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த யூனிவர்ஸே வந்து நமக்கான ட்ரீம்ஸை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றி நமக்காக கொண்டு வரும். ஸோ நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும்.